Guys, I'm really sorry. ஒரு சின்ன டெக்னிக்கல் glitch கட் ஆயிடுச்சு கால். Okay, next in our guest list is Prithvi. Let's see if Prithvi is there to join us. Prithvi. Prithvi வரல இன்னும். Okay, actually, Prithvi, 1 second, I'll just try him. Okay, Prithvi வராரு இப்போ. Add Prithvi now. Hello. Hello, Prithvi. வணக்கம் சார். வணக்கம் ப்ரோ. நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் சொல்லாத மச்சான், நீ வாப்போனே பேச ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. சரி ரைட். ஓகே. எனிவேஸ், நீ வந்து தோனியோட ஹியூஜ் ஃபேன்ன்றது உலகத்துல எல்லாருக்கும் தெரியுமா? பட் எனக்கு வந்து ஒரு சின்ன விஷயங்கள் தெரியணும். என்னன்னா, தோனினா உன் லைஃப்ல என்ன? வாட் இஸ் தோனி இன் யுவர் லைஃப்? டோனி இப்போ எப்படி சொல்றது, ஒரு கேப்டன்றதுக்கு இன்னொரு பேர் மாதிரி டோனின்றனாலே ஒரு கேப்டன் அப்படின்றது ஒரு டிக்ஷனரியில வந்து அப்படி மென்ஷன் பண்ணலாம். டோனினா கேப்டன், இவரை நம்பி ஒரு விஷயத்தை கொடுத்துடலாம்ப்பா, அவர் பார்த்து பாருப்பா, நமக்கு ஒரு ப்ரெஷர் இருந்தாலும் அவர் ஹேண்டில் பண்ணி பாருப்பான்ற மாதிரி சொல்லலாம். ஓகே. சோ தோனி வந்து ஆப்வியஸா யூ ஆர் a keeper, I am a keeper, he is also a keeper. நம்ம எல்லாம் ஒரு ஜாதி. ஆமா. சோ அதனால இன்னும் ஒரு கனெக்ட். இதுல என்ன உனக்கு பெருமையா இருக்கு? உனக்கு ஒரு பெரிய அவரு விக்கெட் கீப்பிங் கிளவுஸ் தான் யூஸ் பண்றாரு, நானும் விக்கெட் கீப்பிங் கிளவுஸ் தான், நீயும் விக்கெட் கீப்பிங் கிளவுஸ் தான். சோ இல்ல, அது யூசுவலா அந்த கீப்பிங் பண்றவங்களுக்கு யூனோ எப்பவுமே கீப்பருக்கு தான் வந்து அந்த ஃபீல்ட் செட் எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கும், யார் எங்க நிக்கிறாங்கன்னு எல்லாமே தெரியும். ஒரு பெட்டர் வியூ வந்து எப்பவுமே கீப்பருக்கு இருக்குன்றதுனால தான் ஐ திங்க் தோனியே வந்து அது சூஸ் பண்ணிருக்காருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஹீஸ் ஹேவிங் a eye, எல்லாரும் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும்னு அவருக்கு இருக்குது. சோ அது ஒரு விஷயம். பிளஸ் அவர் பண்ற சில சேஷ்டெல்லாம் நமக்கே அறியாம நமக்கு கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ் ஆகும். அவர் பண்ற ஐ திங்க் ஒரு மேட்ச்ல வந்து நியூசிலாந்து கூட வந்து நினைக்கிறேன், ஐ திங்க் நியூசிலாந்து, ஆமா, அப்ப வந்து த்ரோ அடிக்கும் போது அவர் முன்னாடி ரிசீவ் பண்ணிட்டு பின்னாடி பேட்ஸ்மேன் தெரியாத போது பின்னாடி பிளிக் பண்ணி விடுவாரு. சோ அது நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி, லக்கிலி இட் ஒர்க்ட் அவுட். சோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அந்த மாதிரி ஒரு சில விஷயம். அப்புறம் இப்ப ரன்னர் வரும்போது நம்மளோட பாடி லாங்குவேஜ்ல வந்து பால் பிடிக்க ரெடியா இருக்குன்றது ரன்னருக்கே தெரியாம இருக்கிற ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுவாரு. சோ அப்படியே கேஷுவலா இருப்பாரு, கிட்ட வரும்போது கரெக்டா பால் வரும், எடுத்து அடிச்சிருவாரு. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து தலை இன்ஃப்ளூயன்ஸ் மீ a lot, not only me, many people. நீங்க என்ன கேட்டதால நான் சொல்றேன். இல்ல கண்டிப்பா எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காரு. உங்க லைஃப்ல வந்து நீ வந்து அழகா சொல்லிட்டு எப்படி இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காருன்னு. ஓகே, நெக்ஸ்ட் தோனிய பத்தி எல்லாரும் கூலுன்றாங்க. ஓகே, ஆனா ஒரு இன்ஸ்டன்ஸ்ல அவர் வந்து பயங்கர அவரோட கூல்னஸே விட்டுட்டு உள்ள கிரவுண்டுக்குள்ள அவர் மட்டும் சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறின்னு உள்ள போயிட்டாரு. அந்த மாதிரி என்னைக்காவது உங்க லைஃப்ல ஏதாவது நடந்திருக்கா? இல்ல கரியரா கூட இருக்கலாம், இல்ல பர்சனல் லைஃபா கூட இருக்கலாம். என்னைக்காவது உன்னோட டெம்பரை லூஸ் பண்ணிட்டு இதுக்கு மேல வேலைக்கே இறங்கிடணும்டா அப்படின்னு என்னைக்காவது இறங்கிருக்கா? அது எதுவும் இறங்கிரு ஃபன்னியா சொல்லணும்னு வச்சுக்கோயேன். நம்ம ஏதாவது மேட்ச் ஆட போறோம், கிரிக்கெட் ஆடியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஏதோ ஒரு மேட்ச் கூப்பிடுறோம், அங்க போனா நமக்கு வந்து பேட்டிங் ஆர்டர் எல்லாம் நமக்கு தெரிஞ்சானா கொஞ்சம் முன்னாடி அனுப்பிச்சு விடுவாங்க. ஃபர்ஸ்ட் 1 down ஓப்பனிங், 2 down, இதுக்கு மேல நமக்கு 3 பேட்டிங் கிடைக்குமா இப்படிலாம் யோசிப்போம். அந்த டைம்ல வந்து போங்கடா நானே இறங்கிறேன், நீங்க யாரும் வரத்தால நானே இறங்கி போயிருவோம்ல. அந்த மாதிரி பண்ணியா நடந்திருக்கு. அப்கோர்ஸ் ஆன் சீரியஸ் நோட் கோவம் வரும் இல்லையா, எல்லாருக்குமே கோவம் வரும். அண்ட் இன்னொரு விஷயம், டோனி கூலா இருக்காரு சொல்றதை விட அவர் கோவப்படுறது வெளியே தெரிய மாட்டேங்குது. அவர் ஒரு ஹியூமன் பீயிங் தான், ஹி இஸ் ஹேவிங் தட் நோட், உள்ள நினைக்கிறது வெளியே தெரியக்கூடாது. அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்.
நம்ம வெளிய இருந்து பாக்குறதுனால இஸ் லுக்கிங் கூல். அவரு ஏங்க இந்தியன் டீம் கேப்டன், அவருக்கு எல்லாரும் டென்ஷனாங்க, நமக்கே ஒரு டென்ஷன். சோ ஐ திங்க் அவர் வந்து இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் இட் வெரி வெல். அதுதான் சொல்றேன். கரெக்ட். வெரி நைஸ். வெரி வெரி ரைட்லி செட் அண்ட் வெரி வெல் செட். ஓகே, இது அடுத்தது வந்து என்னன்னா, நீ நிறைய வாட்டி சொல்லிருப்ப இது மாதிரி வந்து நான் தோனியை வந்து நான் வந்து இப்படி அட்மையர் பண்றேன்டா, அப்படி அட்மையர் பண்றேன்னா நிறைய வாட்டி நிறைய இடத்துல சொல்லிருப்ப. சான்ஸ் இருக்கு. ஓகேவா? உன் ஸ்டைலையும் நீ சொல்லிட்ட, நான் இப்படி பண்ணுவேன், இப்படி பாப்பேன், இது ஷோல்டர் இப்படி ஆடுறது எல்லாம் பண்ணுவேன். நீ பண்றதெல்லாம் நான் பாத்துருக்கேன். நான் சொல்லுவேன் பாரு, தோனியை மாதிரியே பண்றேன் பாரு. ஓகே, இதெல்லாம் சொல்லுவோம் நாங்க. ஓகே, ஆனா பேட்டிங் ஆடும்போது நீ சிசிஎல்ல நீயும் ஷரனும் ஒரு இன்னிங்ஸ் நினைக்கிறேன், ஒரு அமேசிங்கான ஒரு வின்னிங் நாட். அந்த சமயத்துல தோனி வந்தாரா? ஆமா, அந்த சமயத்துல தோனி உன் மைண்ட்ல வந்தாரா? தோனி அந்த டைம்ல எல்லாம் டோனி எல்லாம் வரலப்பா. நான் வந்து ஏன்னா இப்ப நான் வந்து நான் செகண்ட்ல இருந்தேன். என்னோட ஷரண் தான் சூப்பரா ஆனா. நான் வந்து ஐ வாஸ் தேர் வித் ஹிம். I contributed to him, but then major portion of the partnership was scored by Sharan. So credit அவனுக்கு தான். ஒருவேளை ஷரண் பொசிஷன்ல நம்ம இருந்தனா ஒரு 6 அடிக்கும் போது அப்படியே தோனி அப்பப்போ வந்துட்டு போய் அந்த காம்னஸ் மெயின்டைன் பண்ணும், இதெல்லாம் வந்திருக்கலாம். சோ ஐ திங்க் மேபி அந்த ஒரு பொசிஷன்ல இருந்தா நீ கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கு நான் பெட்டரா ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஆமா, மேபி எனக்கு ஷரண் தான் தோனியா தெரிஞ்சான். வாவ், வாட் அ மேன் அப்படின்ட்டு. சல்மான் கான் சார்லாம் வந்து அப்படி பாக்குறாரு, 6 போகும்போது, ஒரு 6 போகும்போது ஷரண் ஊருக்கு வந்து எங்களே தோக்கடிக்கிறீங்களா அப்படின்னு. ரைட் ரைட், வெரி குட் வெரி குட். சரி, தோனி இப்ப பார்த்த அப்படின்னா எப்படி விஷ் பண்ணுவ நீ? பார்த்தா அதான்ப்பா, சில பேரு பார்த்தோன்னே இவ்வளவு பேசுறோம், நம்ம ரொம்ப அட்மையர் பண்ற ஆட்களை டக்குன்னு கிட்ட வந்து என்ன பேசுறதுன்னே தெரியாது. அவங்க கிட்ட என்ன நீ பேச, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா நான் கேக்குறது. சோ என்ன அவர்கிட்ட ஒரு ஏதோ ஒரு இன்டராக்ஷன் டெவலப் பண்ணும்பா. இது என்ன தோன்றுன்னு தெரியல. சார், ஐ லைக் யூ சோ மச், அவ்வளவுதான் அப்படி சொல்றேன். இதுக்கு மேல என்ன சொல்றது அவர்கிட்ட? வெரி குட், வெரி நைஸ், வெரி வெல் செட். தேங்க் யூ சோ மச் பிருத்வி. தேங்க்ஸ் மச்சான், தேங்க் யூ. தோனி என்ற பிருத்வி, இனிமே நான் உன்னை அப்படிதான் கூப்பிட போறேன் கிரவுண்ட்ல எல்லாம். கரோனா சிச்சுவேஷன் முடியட்டும், சிச்சுவேஷன் முடிஞ்சோட ஒரு மேட்ச போடுவோம், போய் விளையாடுவோம். ஆமா, ஒரு லைவ் போடுவோம். ஆமா, ஒரு மாரத்தான் போடுவோம். ஆமா, சரி சரி. அடுத்தது வந்து தோனி என்ற பேர்லயே தோனியோட ஒரு பார்ட் பேர் அவர் வராரு அவரு லைவ்ல. மாஹி மாஹி ஓ மாஹி மகேந்திரன். ஓகே ஓகே, மாஹி மார் ரா ஹே அப்படின்னு. ஆமா ஆமா, மாஹி மார் ரா ஹே அப்படின்னு வந்துருவாரு அவரு. இப்போ அவர் கேளுங்க, விடாதீங்க. என்ன கொஸ்டின் கேட்கலாம் சொல்லு. உன் தரப்பா நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன். உங்களோட ஷேன்வானுக்கு அப்புறம் உங்களோட லெக் ஸ்பின் தான் பயங்கரமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஓகே டன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி அந்த ஃபிளிப்பர் அப்புறம் இதெல்லாம் அது கேளு, அவனுக்கே தெரியாது, அது நீ கேளு. ரைட் ரைட். நீ நெக்ஸ்ட் ஸ்டம்பிங் அடிக்கும் போது நான் வந்து தோனி பாய் நான் நினைச்சுக்கிறேன். ஓகே, தோனி பாய் எந்த மேட்ச்ல அப்படியே ஸ்பிளிட் ஸ்கிரீன் போட்டு வச்சுக்கிறேன், இந்த மேட்ச்ல பண்ண அதே சீன் தான் இவர் பண்றாரு இப்போ அப்படின்னு. ஆமா ஆமா, அப்படியே போட்டு பண்ணி விட்டுரு. ஓகே ரைட், ஓகே, thank you. சரி மச்சான், see you. thank you, take care, bye. thank you so much. எல்லாருக்கும் ஒரு லவ், எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுறா. நிறைய பேர் உனக்காக ஹாய் எல்லாரும். hi everyone. ஓகே, எல்லாருக்கும் தனித்தனியா ஹாய் சொல்ல முடியல. என் வைஃப் வந்து கேக்குறா ஹாய், how பிருத்வி, how are you? அக்ஷயா, how is அக்ஷயா? all good, all safe. நீங்களும் சேஃபா இருங்க, பாப்பா சேஃபா இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா, ரைட். ஓகே, thank you பிருத்வி. ஓகே மச்சான், take care, bye. ஓகே மச்சான், ஓகே பை மச்சான், bye. ஆல்ரைட் கைஸ், சூப்பர்பான செஷன், செமையா போயிட்டு இருக்கு மேரத்தான் லைவ் செஷன். நெக்ஸ்ட் யாரே? தோனி 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 தோனி. ஓகே, தோனின்னு கத்துறேன். அதாவது நம்ம அந்த MS தோனி படத்துல மாஹி மார்ற ஜல்தி ஆவோ, மாஹி மார்ற ஜல்தி ஆவோ, ஆகயா ஏ மாஹி. ஹாய் சொல்லு மச்சான். என்ன மச்சான்? மாஹி எல்லாருமே கேட்டு என்ன வந்து டார்ச்சர் பண்ணிட்டாங்க. மாஹியா என்ன, தல தோனி வராரா அப்படின்னாங்க. அவனே சொன்ன மாஹின்றது எங்க சென்னையில எங்க மாஹி பாது. இந்த மாதிரி நீ எவ்வளவு இடத்துல பிரச்சனை. ஐயா எனக்கு இந்த பில்டப் போதும் ஐயா.
எனக்கு இதை போயிட்டு போதும். நன்றி நன்றி. ரைட் ரைட் ரைட். சரி, இந்த மாதிரி எவ்வளவு வாட்டி எவ்வளவு இடத்துல உனக்கு பிரச்சனை வந்திருக்கு மாஹி பேர்ல? ஃபர்ஸ்ட் எனக்கு பிரச்சனை வந்து என்னோட ஸ்கூல் டேஸ்ல தான். நான் வந்து 10th படிக்கும் போது இந்த மாதிரி வந்து திடீர்னு வந்துட்டு எங்க கரஸ்பாண்ட் எங்க ஹெச்எம் என்ன கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு இந்த அவனை கூப்பிடுங்க அப்படின்னு என்ன கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு, எத்தனை பொண்ணுங்க நீ வந்து ஸ்கூல்ல லவ் பண்ற அப்படின்னு. எத்தனை பொண்ணுங்க என்ன லவ் பண்ற, அதெல்லாம் ஒண்ணுமே எனக்கு தெரியாது அப்படின்ற. அப்ப என்ன பாத்ரூம்ல ஃபுல்லா ஐ லவ் மஹின்னு எழுதி இருக்காங்க. என்ன என்ன அப்படின்னாங்க. ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாது. சோ அப்படிதான் வந்து அப்புறம் தான் என்கிட்ட சொன்னாங்க, சாரிப்பா இந்த மாதிரி வந்துட்டு மகேந்திர சிங் தோனின்னு ஒரு பிளேயர் இருக்காரு, அதுதான் ஐ லவ் மஹின்னு அந்த பொண்ணுங்க எழுதி வச்சிருக்காங்க. அப்ப யாரா அந்த மஹி அப்படின்ட்டு நோண்டும் போதுதான் தலைவனோட தரிசனமே எனக்கு கிடைச்சது. ஒரு கடவுளை பெருமாளை எப்படி நம்ம பார்ப்போமோ, ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி அவரை நான் பார்த்தேன். சோ அதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் தோனி உங்க லைஃப்ல. தோனி. ஓகே, சோ வாட் இஸ் தோனி மீன்ஸ் டு யூ இன் யுவர் லைஃப், பர்சனல் லைஃப்ல? மச்சான் he is everything மச்சான் for me. See, நான் ஒரு ஆக்டர், நான் ஒரு நடிகன், அவ்வளவுதான். எனக்கு கிரிக்கெட் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டே வந்ததுக்கே காரணமே என் தலைவன் தான். நம்ம எப்பவுமே நம்ம ஸ்ட்ரீட்ல நம்ம கிரிக்கெட் ஆடுவோம் இல்லையா? ஸ்ட்ரீட்ல ஆடுவோம், நிறைய பேர் என்னென்னமோ பேர் இருக்கும், முத்துசாமி, ராமசாமி, கந்தசாமின்னு ஏதேதோ பேர் இருக்கும். இந்த மகேந்திரன்ற ஒரு பேர் இருக்குல்ல, எல்லாருக்குமே அந்த பேரை வேற நல்லா தெரியுமா? ஒரு பிளேயர் கிரிக்கெட்ல வந்துட்டு வளர்ந்து அப்படி டீம் அந்த நேஷனை தூக்கிட்டு போறான். அவரோட பேர் வந்துட்டு மகேந்திர சிங் தோனி. அதுல ஃபர்ஸ்ட் அந்த ஒரு மகேந்திரன் நம்ம வச்சிருக்கோம்னு நினைக்கும் போது அதுவே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நம்மளுக்கு. ஓகேவா? அண்ட் மோர் ஓவர் அவருடைய பிஹேவிங் ஒண்ணு இருக்கும்ல மச்சான், அவர் இந்த பிஹேவிங் ஒண்ணு இருக்கு, அது வந்து எக்ஸ்ட்ராடினரி. அது நான் நிறைய வாட்டி நான் பார்த்திருக்கேன். நானே வந்து ஒரு ஓகேவா, நம்ம வந்துட்டு இந்த கிரிக்கெட் ஆடும்போது நம்மள வந்துட்டு இந்த கேப்டன் எல்லாம் நம்மள போட மாட்டானுங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து 11th பிளேயரா தான் இருப்போம், சரியா? நம்மள போட மாட்டாங்க. ஆனா நாங்க இண்டோர் கிரிக்கெட் ஆடுவோம், இந்த பாக்ஸ் கிரிக்கெட் தெரியும்ல, இண்டோர் கிரிக்கெட்ல வந்துட்டு என் டீமுக்கு வந்து நான் தான் கேப்டன். எனக்கு யாரை வேணுமோ எல்லாரையும் சூஸ் பண்ணிப்பேன் நானு, சரியா? யார் யாருக்கெல்லாம் ஆப்போசிட் டீம்ல சான்ஸ் கிடைக்கல நான் கூப்பிட்டுப்பேன், கம் ஐ வில் கிவ் யூ சான்ஸ் அப்படின்ட்டு எல்லாரையும் ஆள சேர்த்துருவேன் நானு, ஓகேவா? அப்போ வந்துட்டு நம்ம அந்த டீமுக்கு நம்ம தான் கேப்டன் சொல்லும் போது நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணுவோம். நான் ஒரு மேட்ச்ல உண்மையாவே அப்ளை பண்ணேன், தோனி மாதிரி தான். நான் ரொம்ப கம்போஸ்டா இருந்தேன், எல்லா விக்கெட்டும் போயிடுச்சு, ஒரே ஒரு விக்கெட் மட்டும் நான் ஆடிட்டு இருந்தேன், ஒருத்தன் அவுட் ஆயிட்டான். நாங்க 7 பேர் ஆடுவோம் பாக்ஸ் கிரிக்கெட், இவனும் 7 பேர், நம்மளோட கரெக்டா நம்பர் தான் 7 பேர். ஆடும்போது நான் வந்துட்டு ஆடிக்கிட்டு இருப்பேன், என்ன பண்றது, விக்கெட் போயிடுச்சு. ஐ திங்க் 15 ரன்ஸ் என்னமோ தான் மச்சான் அடிக்கணும், ஒரே ஒரு ஓவர் தான் பேலன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பால், நல்ல பால் தான், என்னால ஆட முடியல, என்ன பண்றதுன்னு அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். அப்ப தலைவனோட நிறைய மேட்ச் யோசிச்சு பார்த்தேன், இவர் வந்துட்டு சும்மா சுத்த மாட்டாரு. கரெக்டா இப்ப கொண்டாத்து மாதிரி இருந்துட்டு சோனு சொன்னாப்ல, ஆடு சிக்கும் போதுதான் நம்ம ஆள் யூஸ் பண்ணுவாரு அப்படின்ட்டு. சும்மா ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு நல்லா தெரியும் ஏதாவது ஒரு லூஸ் பால், ஏன்னா அவனுக்கும் பிரஷர் எனக்கும் பிரஷர், ஏன்னா நானும் அடிப்பேன் அவனும் நல்லா போடுவான், 2 பேருக்கும் ஒரு பிரஷர் இருக்கு. அவனோட பிரஷர் அவனை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வேணும்னே அடிக்கிற மாதிரியே பண்றது, அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா அதே மாதிரி ஒரே பால் 6 ரன்ஸ் தான் அடிக்க முடியும், அந்த 6 அடிச்சு நிறைய வாட்டி நான் மேட்சை முடிச்சிருக்கேன். அது தலைவன் தான் இன்ஸ்பிரேஷன். அதாவது தோனி வந்து எல்லார் லைஃப்லயும் வந்துடுறாரு இல்ல, ஏதோ ஒரு ரூபத்துல அவர் வந்து நம்ம லைஃப்ல வந்துட்டே இருக்காரு. நம்ம டெய்லி லைஃப்ல தோனியோட எந்த கேரக்டரை நீ இன்ஹெரிட் பண்ற மச்சான்? அவருடைய அந்த ஒரு பிஹேவிங் ரொம்ப நல்லா இருக்கும் மச்சான், அது ரொம்ப ஜென்டில்மேன் பிஹேவிங் இருக்கும். அவரை வந்துட்டு அந்த டீம் நடந்துக்கிறதா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கப் அடிச்சாலும் நம்மால் போய் ஓரமா தான் போய் நிப்பாரு எப்பவுமே. தான் வளர்த்து விட்டவங்களெல்லாம் முன்னாடி தள்ளி விடுவாரு. அதுதான் ஒரு லீடருக்கு பெரிய குவாலிஃபிகேஷன். அது கரெக்ட். அது வந்து நம்ம தலைவங்கிட்ட நிறைய இருக்கு, அதெல்லாம் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் அவரை பார்த்துட்டு. அண்ட் மோர் ஓவர் என்னைக்குமே சீரியஸ்லி என்னைக்குமே நானும் நல்லா அப்சர்வ் பண்ணிருக்கேன் தலைவனை. தலைவன் என்னைக்குமே எந்த பதவிக்கும் ஆசைப்பட்டதே கிடையாது. அவர் கேப்டனா இருக்கும் போதே அவர் கேப்டன்சில இருந்து இறங்கினாரு. அதெல்லாம் வந்து எந்த ஒரு கேப்டனும் வந்துட்டு எப்பவுமே நம்ம வந்து ஒரு கெரியர் முடியும் போது வந்து நம்ம கெத்தா தான் முடியணும், செம்மையா ஆடணும்னு நினைப்பான். நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது, எந்த மேட்ச் கிடைச்சாலும் அடிப்பான், எவன் ஆடுறானோ இல்லையா அவன் மட்டும் ஆடுவான். அதெல்லாம் வந்து சான்ஸே இல்ல. நிறைய இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா தோனி வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஆப்போனன்ட் நான் ஸ்ட்ரைக்கர்ல இருக்கிறவங்க வந்து 100 ரீச் ஆயிருக்கும், 100 ரீச் ஆகிறதுக்கு இன்னும் 4 ரன் தான் இருக்கும், 5 ரன் தான் இருக்கும். ஆனா வின் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 7 ரன்ஸோ என்னமோ தான் இருக்கும். இவர் என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா அந்த அந்த பொசிஷன்ல 6 அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும், ஆனா அடிக்க மாட்டாரு. அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம்.
கரெக்ட். அந்த ரைட்லி செட், நீ அது சூப்பரான பாயிண்ட், சம பாயிண்ட். ஏன்னா மஹின் தான் கூப்பிட தோணுது உனக்கு, ஓகேவா? சரியா மச்சி, நான் மஹின் தான் கூப்பிடுவேன், ஓகேவா? நீ எவ்வளவு உனக்கு ப்ராப்ளம் வந்தாலும் சரி, அதால நான் மஹின் தான் கூப்பிடுவேன். இல்ல மச்சான், ஐ எம் வெரி ப்ரௌட். இப்ப கூட நான் கொஞ்ச ட்வீட் போட்டேன், உங்களோட பேர்ல முதல்ல ஒரு பேரை நான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறது எனக்கு பெரிய ப்ரௌட். உண்மையாவே நான் சொல்றேன், நீ சொல்றது எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. அதாவது இவ்வளவு பெரிய ஆக்டர், 100 படம் நடிச்சிருக்க நீ, 6 லாங்குவேஜ்ல நடிச்சிருக்க, சும்மா இல்ல 6 லாங்குவேஜஸ்ல 100 பிலிம், சான்ஸே கிடையாது. ஸ்டில் யூ ஆர் இன்ஸ்பைரிங் ஃப்ரம் சம்படினா அது இட் மீன்ஸ் a lot இல்லையா? கண்டிப்பா. வெரி நைஸ், வெரி நைஸ். சோ கிரிக்கெட் நீ அவரை பார்த்தா பண்ற. ஓகே, எனக்கா ஒரே ஒரு क्वेश्चन, இந்த பிருத்வி இப்ப ஒரு क्वेश्चन லீடு கொண்டு கொடுத்திருக்கான், நான் பார்த்தேன். அத நான் क्वेश्चनல கேட்டே ஆகணும், இல்லனா அவன் எனக்கு போன் பண்ணி என்ன சாவடிச்சிருவான். நான் சொல்றேன் பாரு. எஸ் நம்ம வந்துட்டு மச்சான் பேட்டிங் மட்டும்னா 8வது ஆள் வரைக்கும் பேட்டிங் ஆடணும் மச்சான், நமக்கு சான்ஸே கிடைக்காது. ஓகேவா? இந்த பேஸ் பவுலர்ஸ்னா பால பிடிக்கிறான், எல்லாருமே ஓடி வந்து போடுறானுங்க, எப்படி வேகமா ஏதாவது ஒரு போட்டு விக்கெட் எடுத்துறானுங்க. அது நிறைய பேர் இருக்கானுங்க. இந்த ஹாஃப் ஸ்பின்னு ஒண்ணு இருக்கு பாத்தியா, உனக்கே நல்லா தெரியும். அது கிரிக்கெட்டா நம்ம பேசும்போது ஹாஃப் ஸ்பின் கூட போடலாம், லெக் ஸ்பின் வந்து ரொம்ப கஷ்டம். கரெக்ட். அதுக்கு வந்து உனக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும், உனக்கு ஒரு அந்த ஆக்ஷன் முடிக்கணும், நிறைய பிரச்சனை இருக்கு. நான் சொந்தமா லெக் ஸ்பின் கத்துக்கிட்டவன் நானு. அது கொஞ்ச நாள் எனக்கு அது லெக் ஸ்பின் கூட எனக்கு தெரியாது, நான் போட்டுக்கிட்டே இருந்தேன். எவனாவது என் பால் அடிச்சுட்டானா உடனே குவிக்கர் ரன் போட்டுருவேன் மச்சான். ஏன்னா நான் மீடியம் பேஸும் போடுவேன், லெக் ஸ்பின் ரெண்டுமே நான் போடுவேன். டப்புனு ஒரு குவிக்கர், அதுக்குதான் அதான் பிருத்வி சொல்லியிருப்பான், அதான் சொன்னான் அவன் கரெக்டா. அவன் எப்படி போறான்னு அவனுக்கே தெரியாது, உண்மையாவே எனக்கு தெரியாது. குவிக்கர் இல்ல, குவிக்கர் ஒன் பேரு வந்து ஃபிளிப்பர், ஓகேவா? ஃபிளிப்பர் வந்து பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸோட வந்துரும். அது இல்ல மச்சான், ஃபிளிப்பர் கூட கிடையாது. நோ இப்படி நான் போடவே மாட்டேன், இப்படியே போட்டு விட்டுருவேன். இப்படியே போட்டு வாங்கிக்கோ வாங்க. சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபன்னி இன்சிடென்ட் கிரவுண்டுக்குள்ள நீ நடக்கும் போது, ஐயோ இதே மாதிரிதான் வந்து தோனி தலை வந்து ஒரு வாட்டி ஒரு டிசிஷன் எடுத்தாரு அப்படின்னு ஒரு டெசிஷன் நீ எடுத்து அது கரெக்டா போன விஷயம் ஏதாவது ஒண்ணு இருக்கா கிரவுண்ட்ல? பேட்டிங் பண்ணும்போது நான் ஒரு விஷயம் நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்துட்டு நின்னு நிதானமா ஆடுறதுக்கு நம்ம ஒரு பியூர் பேட்ஸ்மேன் கிடையவே கிடையாது. ஓகே. நான் வந்து எனக்கு நல்லா தெரியும், நான் ஒரு மிடில் ஆர்டர் ஹிட்டர். இப்போ வந்து ஒருவேளை வந்து விக்கெட்ஸ் எல்லாம் போயிடுச்சு, நம்ம வந்து ஒரு ரன் ரேட்டை திருப்பியும் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது என்னை இறக்கி விட்டுருவாங்க. ஓகே ஓகே. நம்ம போய் நின்னுட்டுலாம் ஆட மாட்டேன், சத்தியமா சொல்றேன், நின்னுட்டு ஆடவே மாட்டேன். நான் வந்து எப்படி வந்து சிலம்பம் கத்திய சுத்துனா பேட் வச்சு அப்படி சுத்துவேன். நான் எவ்வளவு சிக்ஸ் அடிப்பேன் தெரியுமா, சும்மாவே எட்ஜ்லாம் வாங்கி போகும். அண்ட் அந்த அந்த ஒரு கிரிக்கெட் பால் மச்சுன்னா வெயிட் இருக்கும். அந்த பால பிளாஸ்டிக் பால் மாதிரி அடிக்கிற ஒரே பிளேயர் உலகத்துல தலைவன் மட்டும்தான், அது நீதான். ஆமா, அதனாலதான் இல்ல நம்ம தோனி அடிப்பாரு, அப்புறம் நம்ம தான் மச்சான். ஆமா, அந்த பால கண்ணுல பார்த்தாலே அது பிளாஸ்டிக் தான், அடிச்சா வெளியே போகணும். வச்சுக்கோ அடி கவால் போ. வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து நீ யூ ஆர் a fitness freak. ஓகே, உன்னோட இன்ஸ்டா போஸ்ட் எதை பார்த்தாலும் வந்து நான் உன்னை எப்பயுமே நான் என் மொபைல்ல நான் எப்படி உன்னை சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னா டார்சான் தான் சேவ் பண்ணிருக்கேன். ஓகேவா? டார்சான். தேங்க் யூ. ஓகே, அதாவது அந்த பாடி வந்து வேற லெவல்ல ஒரு லெவல்ல வச்சிருக்கேன். இதோட இன்ஸ்பிரேஷன் தோனியா? அகைன் ஏஜ் டசன்ட் மேட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் தலைவன் தான். ஓகே ஓகே ஓகே, பெரிய இன்ஸ்பிரேஷன் தலைவன் தான். அண்ட் தலைவரோட ஃபிட்னஸ் லெவல் ரொம்ப நல்லா இருக்கும். எப்ப இறக்குனாலும் நம்மளால ஃபிட், இன்ஜுரிஸ்ன்ற ஒரு விஷயமே இருக்காது நம்மளால. கரெக்ட் கரெக்ட். ரொம்ப தெளிவா இருப்பாரு, என்ன இன்ஜுரிஸ் இருந்தாலும் வெளியே காட்டிக்க மாட்டாரு. 10 நிமிஷம் ரெஸ்ட் கூட எடுப்பாரு, அதுக்கப்புறம் அடிக்கிற அடி ஒன்னொன்னு பேய் அடியா இருக்கும். கரெக்ட். என்னைக்குமே தலைவர் இன்ஜுரி ஆயிட்டாரு, இந்த சீரீஸ் ஆடல அந்த பேச்சே இருக்காது. நம்மளால எப்பவுமே ஃபிட், நம்மளும் அதே மாதிரிதான் சாவர வரைக்கும் ஃபிட்டா இருக்கணும், அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். கார்ட்வீல் சேலஞ்ச் கனாமான்னு பண்ணிட்டு இருக்கேன். நோ, growing great. ஓகே, லாஸ்ட் ஒரே ஒரு விஷயம். ஓகே, இது வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க மக்கள். சோனு கிட்டயும் கேட்டேன், சோனுவும் சொல்ல மாட்டேன்ட்டான். ஆனா நீ சொல்ற, கிட்டவா 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 கிட்டவா, ஆஸ்க் மீ மாஸ்டர் மாஸ்டர். மச்சான் ரீசெண்டா வந்துட்டு ஐ திங்க் இல்ல இல்ல கண்டிப்பா நான் ரீசெண்டா ஒரு விஷயம் சொல்லிடுறேன்.
நான் இன்னும் ட்ரைலர் பார்க்கல. ஓகேவா, நான் ட்ரைலர் பார்க்கல. எனக்கு பாக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. ஆனா எல்லாருமே என்ன சார், ரத்னா அண்ணன், லோகேஷ் அண்ணன் எல்லாருமே என்ன சார், நீ பாரு நம்ம எப்படியே ரிலீஸ் ஆகுதுன்னா போகுது, நீ அப்ப பாரு அப்படின்ட்டாரு சார். நானும் அதுக்கு தான் ஒரு ஆஸ் அ ஃபேனா நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, ஆனா நம்ம எல்லா பர்சன்டையும் கேட்போம்ல நம்ம டீம்ல, குவாரண்டைனால நம்ம சீன் ஏதாவது எடிட் பண்ணிட்டீங்களா, நம்ம சீன் ஏதாவது ட்ரைலர் இந்த மாதிரி ஏதாவது கேட்டுட்டே இருப்போம்ல, எதனா பண்ணீங்களா, ஏதாவது மூட் அவுட்டா ஏதாவது வெட்டிட்டீங்களா என் சீன் அப்படின்னு பசங்க எல்லாம் இருப்பாங்க நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அதுல கார்த்தின்னு ஒருத்தர் அவங்க கிட்ட நான் கேட்டுட்டே இருப்பேன். அப்போ வந்து என்கிட்ட லோகி தெரியும், நம்ம குட்டி ஸ்டோரியோட அந்த ஒரு கார்ட்டூன் பண்ணாரு லோகி. லோகி கிட்ட ஒரு ஐ திங்க் நேத்து முந்தான நான் டெக்ஸ்ட் பண்ணும்போது ஐ ஆஸ்க்ட் ஹிம், எப்பப்பா ட்ரைலர், எப்பப்பா ப்ளீஸ்பா சொல்லுப்பா, எனக்காவது சொல்லுப்பா அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, அண்ணா எப்ப வரும்னு மட்டும் எனக்கு கேட்காதீங்கன்னா, வந்தா அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும்னா, ரொம்ப பெருசா இருக்கும்னா நீங்க பாருங்க அப்படின்ட்டு. இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே அப்டேட். நான் திருப்பியும் சொல்றேன், பிரியாணி கூட ஒரு மாசத்துக்கு அப்புறம் கெட்டுரும். ஆனா மாஸ்டர் ட்ரைலர் இருக்குது பாத்தியா, அது என்னைக்குமே கெடாது, வேற லெவல்ல போயிட்டே இருக்கு. அப்படி போடு, என்ன ஒரு பஞ்சியா. ரைட், வெரி குட். தேங்க் யூ சோ மச் மஹி ஃபார் ஜாயினிங். லாஸ்டா எனக்கு வந்து தோனி பாய்க்கு ஒரே ஒரு விஷ் சொல்லிடு சார். தல உங்களை எப்படி வேணா கூப்பிடலாம். விஷிங் யூ மெனி 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 மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே தல. என்னைக்குமே உங்களோட பெரிய ஃபேன். சென்னையில எத்தனையோ கோடி மக்கள், இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருப்பாங்க, அதுல ரொம்ப 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 முக்கியமான ஃபேன் நானும் ஒருத்தன். உங்களை மட்டுமே பார்த்து வாவ் இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு பெரிய ஃபேன். விஷிங் யூ மெனி 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 மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே. காட் பிளஸ் யூ. ஹாப்பியா ஃபேமிலியோட சந்தோஷமா இருங்க. சூப்பர். Thank you so much, Mahi. Thank you for joining. Okay, Vacha, you're doing well. All the best. Thank you so much for calling. Thank you. Bye. Bye. Lovely. Thank you so much, Mahi. Join பண்ணதுக்கு. Right. Next நம்ம ஷோல வந்து last 2 people. Okay. அதுக்கப்புறம் தான் வந்து நீங்களாம் வரீங்க. ரெடியா இருங்க. Viewers. Right. Next one is Sharan, the CSK guy. அதுக்கு என்ன மீனிங்ன்றது அவன் வந்தோடனே அவரே சொல்லுவார் அவரு. So let me see if I can add Sharan. All right. Yes, Sharan is joining in some time. Till then, எல்லாரும் அவங்க queries, questions, about Dhoni, please pour in lot of wishes to Dhoni here. We'll definitely try to reach all your wishes to Dhoni bhai. Yeah. Okay. அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் தோனி பாய் பத்தி நான் நிறைய எழுதி வச்சிருந்தேன் சொல்றதுக்கு. அதெல்லாம் வந்து சொல்லிடுறேன் இந்த கேப்ல. Only captain to win all ICC all ICC trophies. Leading Team India in all T20 World Cups. Highest score by Indian wicketkeeper in Test. Highest paid player in 2008 IPL auction. அப்புறம் none other than it is our Lieutenant Colonel. Lieutenant Colonelங்க என்ன ஒரு பெரிய விஷயம் இல்ல, சான்ஸே கிடையாது. அதனால தோனி ஸ்பெஷல் நாங்க இன்னைக்கு பண்ணிருக்கோம். ரைட், எங்க டீம் வந்து our team beyond boundary lines team வந்து this is the first time obviously we are doing it in Tamil, just to get our viewers entertained கொண்டு போகணுன்றதுக்காக. இதுல வந்து எங்க டீம் வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமா பார்த்து செலக்ட் பண்ண கெஸ்ட்டை தான் நாங்க கூப்பிட்டு இருக்கோம். the next guest வந்து யாருன்னா ஷரண் யாருன்னா சிஎஸ்கேன்னு ஒரு படத்துல நடிச்சாரு. சிஎஸ்கே அப்படின்னு ஒரு பேர்ல நடிச்சு அவருக்கு என்ன எமோஷன் அப்படின்றத கேட்டுருவோம் அவர்கிட்ட. வணக்கம் மச்சான், எப்படி இருக்க? ஓகே, சூப்பர். தோனி ஸ்பெஷல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஓகே, உன்னை நான் இன்வைட் பண்ணிருக்கேன். வாட் இஸ் தோனி டு யூ? For me, Dhoni is true inspiration, God,
in one shot, Tala best tagline for him. But yeah, he's been inspiration for all of us, not only me. Okay. Like from where he came, அவரோட படம் பார்த்திருக்கோம், அவரோட biography பார்த்திருக்கோம். So Correct. he's like true inspiration for all the youngsters. ஸோ தோனி கிட்ட இருந்து No, நிறைய only விஷயங்கள் நீங்க எடுத்திருப்ப இல்லையா உன் லைஃப்ல, உன்னோட ரியல் லைஃப்ல நீ வந்து ஒரு நிறைய இன்னிங்ஸ் ஆடி இருக்க. அதுல ஒரு ஸ்பெஷலான இன்னிங்ஸ் டிவில காமிச்சது அந்த சிசிஎல் இன்னிங்ஸ். யூ ஃபினிஷ் த கேம். அந்த ஃபினிஷ் பண்ணும்போது உனக்கும் அந்த தோனியோட ஃபீல் வந்ததா அப்படியே அப்படின்னு? Can you hear me? Can you hear me? Yeah, it's getting stuck. Okay. It's fine now. Okay. I think the network is is not proper from your end. My end, huh? Yeah. இப்போ ஓகே தானே? இப்போ ஓகே. Yeah. You're able to hear now? Okay, fine. Yeah, So the thing is, நீ வந்து நிறைய இன்னிங்ஸ் நீ ஃபினிஷ் பண்ணிருப்ப. ஆனா ஒரு இன்னிங்ஸ் which எல்லா வியூவர்ஸும் பார்த்திருக்காங்க. நீ வந்து சிசிஎல்ல கலக்கினது ஒரு ஃபினிஷ் பண்ணது. அன்னைக்கு நீ சாயங்காலம் நினைச்சியா நைட்டு வீட்டுக்கு போனோம், ரூம் போனோன்னு தோனி மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம்ப்பா அப்படின்னு? இல்லடா, அவர் எங்க, நோ கம்பேரிசன் அட் ஆல். பட் ஒரு வாட்டி ஃபீல் பண்ணேன். நான் ஆக்சுவலி கீப்பர் கிடையாது, முன்ன மாதிரி கீப்பர் கிடையாது. நான் ஐ எம் ஜஸ்ட் ஒன் பார்ட் டைம் கீப்பர். இப்ப டீம்ல கீப்பர் இல்லைன்னா கீப்பிங் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு விக்கெட் கீப்பர். ஓகே. ஹலோ, வா மஜா, நீ ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் ஒரு இடத்துல வந்து உட்காந்துருந்தா. யா இல்ல நீ ஓ மூஞ்சி தான். ஓகே, ஓ மூஞ்சி தெரியுது. யா, பெர்ஃபெக்ட். கோ ஹெட். ஸோ ஒரு மேட்ச்ல எனக்கு கீப்பிங் பண்ண சொன்னாங்க. ஏன்னா டீம்ல கீப்பர் கிடையாது. ஓகே, ஸோ ஒரு மேட்ச்ல எனக்கு கீப்பிங் பண்ண சொன்னாங்க. டீம்ல கீப்பர் கிடையாது. ஸோ ஐ வாஸ் லைக், சரி பண்ணிடலாம். ஐ எம் நாட் அ ரெகுலர் கீப்பர், லைக் ஹவ் யூ ஆர், ஹவ் குட் யூ ஆர் அண்ட் ஆல். இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, சேப்பாக்ல கீப்பிங் பண்ண சொன்னாங்க. ஒரு நடிகர் சங்கமோட மேட்ச். ஸோ ஐ வாஸ் கீப்பிங் அண்ட் ஐ வாஸ் வெரி நர்வஸ். ஸோ ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஸ்டம்பிங். ஸோ ஐ டிட் தி ஸ்டம்பிங். எப்படியாவது பால் பிடிச்சி ஸ்டம்ப் பண்ணிட்டேன். அப்போ தோனி சார், ஐ மீன் ஐ தாட் ஷரண் பயங்கரமா ஸ்டக் ஆகுது. பயங்கரமா ஸ்டக் ஆகுது. வாய்ஸ் ஸ்டக் ஆகுது. இல்ல ஷரண், நெட்வொர்க் ஸ்டேபிளா இல்ல. ரீகனெக்ட் பண்ணலாமா? இல்ல யூ ஜஸ்ட் ஹேவ் டு. ஓகே கைஸ், சாரி, ஷரணோட இன்டர்நெட் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ஓகே, லெட்ஸ் see. Once he is back with a stable internet connection, we'll connect him. Till then, Dhoniism. Today is Dhoniism day. Happy birthday Dhoni. Happy birthday Mahi. Happy birthday Tala. இல்ல வந்தாச்சு. ஷரண் வந்துட்டாரு. ஹாய் சிவா. கண்டிப்பா பண்ணுவோம். பர்சனல் இன்ட்ராக்ஷன் கண்டிப்பா பண்ணுவோம். அது கண்டிப்பா உண்டு.
Sharan. Is it okay now? Okay, yeah, now it's better. Yes, yes. Go ahead, go ahead. Thank God. சொல்லுங்க. No problem, no problem. Okay, இது so ஒரு I was pressure talking situation. about. இது ஒரு pressure situation இல்லையா? Sorry, yeah. வேற லெவல் பிரஷர். வேற வேற லெவல் பிரஷர். இப்ப கேக்குதா? விட்டு விட்டு தான் கேக்குது, கொஞ்சம் லேகா இருக்கு. 1 minute. There is a lag. சுரேஷ். இல்ல தரவரா. ஹலோ. Perfect, perfect. Go ahead. ஹலோ ஹரிஷ். Perfect, perfect, perfect. இப்போ ஓகேவா? ஓகே. ஐயோ ரொம்ப சாரி. ஓகே, I was talking about my fondest memory of him. 183 அடிச்சாரு ஸ்ரீலங்காவோட. Yeah. So we all remember that innings in his initial days. And then he was about to debut in his test career. And the debut match was in Chennai, luckily. So my friend கூட அந்த டைம்ல now everybody, there was a hype there. Everybody wants to see Dhoni live batting in Chennai. Okay. And that was the first time he came to Chennai, and that was his debut for India. So நாங்கெல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கிட்டு தோனியை பார்க்கணும். First was Sachin Tendulkar for sure, but after that we wanted to watch Dhoni only live. டிக்கெட்லாம் வாங்கிட்டு மேட்ச்க்கு ரெடி ஆனோம். பட் 3 days rain. It was rain affected match. So first 3 days there was no action. Then there was toss, and luckily India fondest memory, but I never got a picture with him, never got that opportunity. So that is one of my fondest memory of him. Apart from that, yes, you're telling something. You wanted to ask something. I just wanted to share that. வெரி நைஸ், வெரி நைஸ். ஐ மீன் இதெல்லாம் இந்த மாதிரி மெமரிஸ் நிறைய பேருக்கு உண்டு. ஆனா வந்து உன்ன மாதிரி ஒரு ஒரு செலிபிரிட்டிக்கு இருக்கு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து பயங்கரமான ஒரு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். எல்லாரும் யோசிப்பாங்க, வாவ் இவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கா அப்படின்னு யோசிப்பாங்க. நீ கண்ணை அப்படி திறக்காத சரண், நிஜமாலே சொல்றேன். எல்லாருமே இன்னைக்கு வந்த செலிபிரிட்டி கெஸ்ட் எல்லாருமே, எல்லாரும் கெஸ்டையுமே எல்லாருக்கும் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? that is that moment which we want to bring in. What is Dhoni to them? அதுதானே Dhoni to them. அந்த தோனின்னு சொன்ன உடனே ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு பெரிய ஸ்மெல், சின்ன ஸ்மெல் கூட இல்ல, பெரிய ஸ்மெல் ஆயிடும் அது. சோ அதுதானே அங்க ஒரு பெரிய விஷயம். ஓகே, எனிவேஸ் அடுத்தது வந்து சிஎஸ்கே நீ ஒரு படம் நடிச்ச இல்லையா? அந்த படம் கமிட் ஆகும் போது சிஎஸ்கேன்னு ஆரம்பிக்கும் போது உனக்கு எப்படி இருந்தது ஃபீலிங்? அது நான் வந்து டு பி வெரி ஃபிராங்க், நான் அது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் தான் நினைச்சேன். சரண் சுத்தமா கேக்கல சரண். கேக்கல சரண். கேக்குது. யா ப்ளீஸ் கோ ஹெட். Can you hear me now? யா ஒரே இடத்துல வச்சுக்கோ சரண் கைய. Yeah, so actually see when Yeah. But for me, can you hear me? You're getting.
ஆன் அண்ட் ஆஃபா இருக்கு, ஆன் அண்ட் ஆஃபா இருக்கு. ஐயோ. ஓகே, மச்சான் நம்ம ஏதோ நியூஸ் சேனல்ல ஏதோ பேசுற மாதிரியே இருக்குடா. கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுவாங்க தெரியுமா நியூஸ் சேனல்ல, அந்த மாதிரி இருக்குது. இல்லடா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீ ரியாக்ட் பண்ற. ஐயோ ஐயோ. சரி, எனிவேஸ் மச்சான் தப்பா எடுத்துக்காத. சுத்தமா போயிட்டு இருக்கடா. ஒண்ணுமே தெரியல. உன்னோட கேப் தான் தெரியுது. ஓகே, சோ எனிவேஸ் நீ ஏதாவது ஒரு ஸ்டேபிள் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிறதுல தயவு செய்து போயிட்டு வா. நான் எல்லா மக்களையும் புடிச்சு வைக்கிறேனா. ஓகே, guys, I'm really sorry. ஷரண் பாவம் எங்கேயோ முக்கியமான வேலையில இருக்காரு. அவரோட படத்தோட டப்பிங்ல இருக்காரு. ஹீஸ் டைரக்டிங் அ மூவி, நெக்ஸ்ட் மூவி நடுவன் பரத்தை வச்சு அந்த மூவி பண்றாரு. ஸோ டப்பிங் ஸ்டுடியோல இருக்கும்போது ஆப்வியஸா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஐம் ரியலி சாரி. அவனோட பிஹாஃப்ல I seek an apology. Anyways, thank you so much, Sharan, for joining so sportively. Wish your movie succeeds and your life la நீ next level la நீ டைரக்டரா போயிட்டு ஒரு சூப்பரான ஒரு படம் எடுத்து கலக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகே, சாரி ஷரண், I had to cut you because சுத்தமா எதுவுமே கேட்கல. ஓகே, ரைட். The next guest is very 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 special to me. ஏன் அப்படின்னா பிரதர். இந்த பிரதர் யாருன்னா இவர் ப்ரொடியூசர், ஓகே, எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர், எல்லா அவதாரமும் எடுத்திருக்காரு. ஹாய் பிரதர். How are you? Good evening brother. I am very very good. How are you? இல்ல உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்து முடிச்சிடுறேன் பிரதர். அப்புறமா நீங்க ஹாய் பிரதர் சொல்லுங்க. Okay. ஐயோ பிரதர் தோனியோட ரெப்ளிகா. ஏன் தோனியோட ரெப்ளிகான்னு நான் சொல்றேன் அப்படின்னா இதுல நிறைய உள்குத்துகள் இருக்கு. ஓகே, என்னன்னா தோனி நம்ம அவருக்குன்னு ஒரு தனியா நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கும். ஆனா அந்த வாய்ப்பை அவர் யூஸே பண்ண மாட்டாரு. ஏன் அப்படின்னா இன்னொருத்தரை ப்ரமோட் பண்ணணும்னு நினைப்பாரு. அந்த மாதிரி எங்க அண்ணன் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. எல்லாமே வேற ஒருத்தனை வளர்க்கணும்னு he has been doing it since his cinema debut. I wholeheartedly welcome my brother Karthik Gangadharan. Thank you so much. How are you? I am very good brother. Yes brother. Good show till now. Thank you. எல்லாரும் ரொம்ப நல்லா பேசினாங்க. Was very interesting. Yes, ரொம்ப நல்ல show beyond boundary lines. Congratulations on this new venture, new side of you. I think you are discovering yourself, this part of being a commentator, and that's really amazing. You're doing a great. Thank you so much. Thank you brother. நீங்க என்னைக்குமே என் கூட இப்படியே டிராவல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். சோ உங்களை தேங்க்யூன்னு சொல்லி நான் பெரிய டிஸ்டன்ஸ் ஆக விருப்பம் இல்ல. ஓகே, ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாயிண்ட் பிளாங்கா மூஞ்சிக்கு நேரா ஒரு क्वेश्चन கேக்குறேன் பிரதர். நான் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்திருந்தேன், உங்களுக்கு தெரியும். சரி, தம்பியோட டீம் மும்பை இந்தியன்ஸ் சப்போர்ட் பண்ணலாமேன்னு பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க அப்பவும் தோனியோட டீம், இது சிஎஸ்கே கிடையாது, தோனியோட டீம்ன்றனால நீங்க சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணீங்க. சோ வாட் இஸ் தோனி டு யூ? See, நான் ஏன் மும்பை இந்தியன்ஸ் சப்போர்ட் பண்ணல? மும்பை இந்தியன்ஸ்ல நீங்க சச்சின் டெண்டுல்கர், ரோஹித் சர்மா இருக்கிற எல்லா ஜாம்பானியும் வச்சிருந்தீங்க. ஆனா சிஎஸ்கே டீம் எல்லாரும் என்ன சொன்னாங்க? வயசான டீம், வேலைக்கு ஆகாது, தோனியோட டீம் அப்படின்ட்டு. They were underdogs, always have been underdogs, but always they have won, and maximum finals they have entered in. So அதுதான் தோனியோட. See, when nobody rates you high, when people write you off, he comes back with a great answer. So he's a legend in that. So எனக்கு அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் தோனிக்கு பிடிக்கும். எப்போ மக்களோ
இவன் வேலைக்கு ஆக மாட்டான், ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்ற சிச்சுவேஷன்ல இருந்து அவன் என்னைக்கும் ஜெயிப்பான். That is the kind of confidence he has in himself and his ability, which transforms the entire team. நம்ம லைஃப்ல எது பண்ணாலும் ஒரு டீம் வேணும் நமக்கு. டீம் இல்லாம there is nothing in this world. தனியா சோலோவெல்லாம் வந்து எந்த ஸ்போர்ட்டும் சரி லைஃப்லயும் சரி, as an individual you can never achieve greater things. You need a team for everything, and you need somebody to really inspire you in a team to go to greater heights. So Dhoni எப்போதுமே அது பண்றது தானே. Not just for the Indian cricket team, be it CSK, he's always performed in life, and individual life if you see, he's been an exemplary personality. So that's why I like him, and I'd like to follow what he does. சூப்பர் பிரதர். ஆனா நீங்க வந்து எல்லாரும் வந்து தோனி கிரிக்கெட்ல தலை கரெக்ட், ஆனா வந்து சினிமா தலை கிட்ட நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. ரஜினிகாந்த் சார், ரஜினி சார், தோனி சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் என்னன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? சிமிலாரிட்டிஸ், ரெண்டு பேருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். They've really worked hard to be where they are today. அவங்க இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளுங்களா இருந்து வேர்ல்ட் ஃபேமஸா இருக்காங்க அவங்க ரெஸ்பெக்டிவ் ஃபீல்ட்ஸ்ல அப்படின்னா ஹார்ட் ஒர்க், ஷியர் ஹார்ட் ஒர்க். ஐ மீன் there are days when இனிஷியல் ரஜினி சாரோட ஆக்டிங் டேஸ்ல அவர் 3 ஷிஃப்ட்லாம் வேலை செஞ்சிருக்காரு, வீட்டுக்கே போகாம. ஒரு படத்துல இருந்து இன்னொரு படம், இன்னொரு படத்துல இருந்து இன்னொரு படத்துக்கு அப்படியே போயிருக்காரு. அவரு கார்ல தூங்கிட்டு அப்படியே போயிட்டு அடுத்த படம் நடிச்சுட்டு ஷார்ட்டுக்கு நடுவுல வந்து ஏதாவது ஒரு ஓரமா படுத்து தூங்கிட்டு அடுத்த டேக் போவாரு. ஸோ அந்த மாதிரி அவர் பண்ணிருக்காரு. தோனி, we know his life history, how much he has struggled and how he's worked hard. இது ஒண்ணு. தோனி அவருக்கும் பெரிய டிசிமிலாரிட்டிஸ் ஒன்றும் பெருசா கிடையாது. நீங்க வேர்ல்ட்ல பெரிய அச்சீவர்ஸ் என்னைக்குமே பாத்தீங்கன்னா பெரிய டிசிமிலாரிட்டிஸ் இருக்காது. ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் தான் வந்து பர்சனல் லைஃப்ல சாய்ஸஸ் வேறையா இருக்குமே தவிர, இன் ஜெனரல் தேர் பிரின்சிபல்ஸ் டு வின் வுட் predominantly be the same. என்னைக்குமே. So that you will have with all achievers. Their the focus which they have is always almost the same. Fantastic focused people they are. Correct. Fond memory of Dhoni அப்படின்னா எதை கோட் பண்ணுவீங்க பிரதர்? 6 வேர்ல்ட் கப் லாஸ்ட் பால் 6. அது கண்ணு முன்னாடி அது இன்னைக்கும் கண்ணு முன்னாடி நிக்கும். இந்தியாக்கு, இன்ஃபேக்ட் நாட் ஜஸ்ட் மீ, தி என்டையர் கண்ட்ரி. இப்போ நான் ஓகே, இந்த விஷயம் நீங்க சொன்னதுனால நான் வந்து ஒரு ஸ்டாட் நான் கண்டிப்பா ஐ வாண்ட் டு கோட் ஹியர். ஓகே, when Dhoni has played T20 for T20 ஸ்டாட்ஸ் மட்டும் தான் நான் சொல்றேன். ஓகே ரைட். T20 ஸ்டாட்ஸ்ல வந்து இந்தியாவுக்கு விளையாடும் போது அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 126. ஓகே, 126. when he plays for CSK his strike rate is like 140. Amazing. அப்போ the kind of value towards CSK, நீங்க இந்தியான்னு சொன்னதுனால நான் CSK சொல்றேன். ஓகேவா? சோ இது வந்து ரியல் லைஃப்லயும் அவர் வந்து நிறைய விஷயத்துல பண்ணிருக்காரு. நம்ம CSK சென்னை அப்படின்னாலே அவர் வந்து ஒரு தனி ஒரு லவ் கொண்டு வருவாரு. அது ஏன் அது why is that? தமிழ்நாடு என்னைக்குமே வந்து இங்க வந்தவங்களை வந்து வாழ வச்சிருக்கிற ஒரு நாடு தமிழ்நாடு. Beat any field you can see. You will have big shots, big people, politicians, actors, actresses, industrialists. நீங்க பாத்தீங்கன்னா வெவ்வேறு இடத்துல தமிழ்நாடு வாழ வச்சிருக்கீங்கள. So Dhoni also felt that comfort level in Chennai. ஆக்ஷன்ல எவ்வளவு டீம்ஸ் கூப்பிட்டுருக்காங்க. He never wanted to go to any other team. CSK தவிர அவர் ப்ரிஃபரே பண்ணதில்ல. Because that's a kind of love and affection Tamil Nadu has given him. Correct. Which no other state probably has given him. Correct. So as a personal choice, அதனால தான் அவருக்கு. And அவ்வளோ ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கும்போது you are under pressure basically to perform. எங்கேயுமே வீட்லயோ எங்கேயுமே ஓவரா அன்பு செலுத்தினா நமக்கு டென்ஷன் ஆயிடும். ஐயோ இவ்வளவு அன்பா இருக்காங்க, நம்ம இப்ப பர்ஃபார்ம் பண்ணி ஆகணுமே அப்படின்ட்டு. சோ நம்ம பேசிக்கலி அந்த மாதிரி பிரஷர் போட்டுறது, அது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அன்பை காமிச்ச பிரஷர் நம்மளுது. கரெக்ட் பிரதர். நீங்க வந்து MS தோனி படம் பாத்திருக்கீங்க. MS தோனி படத்துல வந்து நிறைய சீன்ஸ் இருக்கும். உங்களுக்கு இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன் அதுல பார்த்தாச்சுன்னா எது? அந்த ஹெலிகாப்டர் ஷாட் அவன் கத்துனது. இல்லங்க, எப்படி அது நான் சொல்லுவேன்னா, நம்ம எல்லாருமே ஒரு சில விஷயம் இன்சிக்னிபிகண்டா நினைப்போம். பட் யூ நெவர் நோ வென் அ மேஜர், அவரோட ஷாட்டோட ஆர்மரியில ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷாட்ஸ் இஸ் ஹெலிகாப்டர் ஷாட் which the world took notice. கரெக்ட். அது வந்து
அவர் கண்ணில் பட்டிருக்குன்னா திஸ் இஸ் வாட் மேக்ஸ் கிரேட் பீப்புள். இப்போ நார்மல் ஆளுக்கு கண்ணில் படாதது அந்த ஸ்பெஷல் டேலண்டட் பீப்புள் கேன் ஃபைண்ட். இந்த டேலண்ட் இருக்கு, இல்ல இந்த விஷயம் வந்து ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு, வி ஷுட் ட்ரை அண்ட் லேர்ன் தட் அப்படிங்கிறது. தட்ஸ் வாட் இஸ் கிரேட்னஸ். ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் பி focused on learning things. learning doesn't stop. Yeah, never. சோ அந்த மாதிரி நீங்க என்ன பிரதர் கத்துன்னு இருக்கீங்க உங்க லைஃப்ல, ரியல் லைஃப்ல நீங்க யார்கிட்ட இருந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி கத்துண்ட விஷயம்? அப்படி நான் சொல்லவே மாட்டேன். ஃபார் எவ்ரிபடி லைஃப் எவ்ரி டே இஸ் a learning experience. Okay. We learn subconsciously, we learn consciously, we learn things. So for me it's always been self discovering. I try and discover myself every day. இப்போ யாருக்குமே அவங்களே தெரியாது, சொல்லலாம் எனக்கு என்ன பத்தி தெரியும், மத்தவங்க சொல்லுவாங்க நீ இப்படின்ட்டு. Nobody knows what they are and how they are. So it's a self discovery process. Every day you try and discover new things about yourself. ஒரு சிச்சுவேஷன்ல ரியாக்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கே தெரியாது இந்த மாதிரி நான் ரியாக்ட் பண்ணது இல்லையேன்னு யோசிப்பீங்க, புதுசா ரியாக்ட் பண்ணுவீங்க. with experience your reactions also change. So you discover. அப்போ அது புது விஷயமா டிஸ்கவர் பண்ணீங்க. இன்னில இந்த 5 வருஷம் முன்னாடி ஒரு விஷயம் நடந்ததுன்னா you would have reacted different way. இன்னைக்கு நீங்க வேற மாதிரி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க. It's all experience. So you keep learning out of life and keep discovering yourself. And everybody, it's a learning curve for everybody. First try and know yourself. அதுவே கஷ்டம். நம்ம மத்தவன் பத்தி சொல்லிடுறோம் ஈஸியா, எனக்கு அவனை பத்தி தெரியும் அப்படின்ட்டு. உனக்கு உன்னை பத்தியே தெரியாது இன்னும், நீ என்ன மத்தவனை பத்தி தெரிஞ்சுக்கிற? கரெக்ட், ரொம்ப கரெக்ட் ப்ரோ. சோ எனிவேஸ் தோனியோட பர்த்டே இன்னைக்கு. சோ எப்படி நீங்க வந்து தோனிக்கு விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? தோனிக்கு எப்படி விஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் ஆக்சுவலா ஸ்டேடியம்ல நிறைய கத்திருக்கேன். ஓகே. அண்ட் தோனி சச்சினுக்கு ஆரம்பிச்சது, அது தோனிக்கு அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த பியூகுல் இருக்கும் தெரியுமா, சிஎஸ்கே விளையாடும் போது ஆரம்பிச்சேன், அதுதான். I mean, those are iconic things with IPL and CSK. So it's a Dhoni is an experience in itself. So Dhoni oda match paakumbodhu he inspires you so much across that you feel that he's part of your family, or he relates to your life so much. Correct. So Dhoni is a celebration in himself. Dhoni can celebrate பண்றது. அதனால தான் நாங்க செலிப்ரேட் பண்றோம்ல இன்னைக்கு, வேற வழியே இல்ல. எங்களுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணி ஆகணும்னு எங்க பியாண்ட் பவுண்டரி லைன்ஸ் டீம் வந்து they were hell bent to celebrate Dhoni in a style. Yeah, fantastic, awesome. So anyways, thank you so much brother for joining me. You're welcome. Thank you so much for having me on your show. Yes, thank you so much. Look forward. All the best. Keep up the good work. Thank you brother. Thanks. See you soon. See you soon. Bye. Bye. All right, guys. Superb. We have reached to the end of the show. Actually 7 o'clock ன்னு நினைச்சேங்க, 7:14 ஆயிடுச்சு. Superb. Right. The last guest யாரு? நீங்க தான் டிசைட் பண்ணுவீங்க. நான் சூஸ் பண்றேன் ஏதாவது ஒரு பர்சனை, அந்த பர்சனோட நான் வந்து ஐ இன்டராக்ட் குவிக்லி அண்ட் தென் வைண்ட் அப் திஸ் ஷோ. ஐ அம் ஆல் யோர்ஸ். லெட்ஸ் see. Okay, I'm getting some request. Mahesh King illa poyachu. Okay, let me choose. I'm choosing someone. Okay. No. Who is there? Request ninga amchingna I'll add. Okay, somebody has given me a request now. Ritika Karupaswamy, Mahesh King Rock. Accept agla brother. I'm really sorry. வேற யாராவது கொடுக்கலாம். Anyone can give me a request. I can just pull you into my show.
Okay, Vino Bhuvan. Let's see if he's joining. Okay, no. Shiva, வாங்க சிவா, ஜாயின் பண்ணுங்க சிவா. Hello. Hey, hi Harish. Hey, Hi, nice Shiva. show, man. Thank you so Nice. much. Thank you. I mean, it was Okay, so thoroughly you are the entertaining. seventh. You are the seventh guest, Shiva. Uh, Wow. the lucky winner. Thank you. Grateful. Gracias. Okay, so obviously we are doing a show on Dhoni's birthday and Dhoni's celebrity. We are Yeah. celebrating Dhoni's history. What Yeah. is Dhoni to you, Shiva? Captain Cool. He is like a person that we all want to be like. Like I think that's the definition of a complete man. Okay. So being strong at the same time being calm, composed. I think that's like a definition of a complete man. Being God Superb. in human form. I mean Okay, that's him. so you work in a corporate sector. Okay, what kind of inspirations you draw out from Dhoni's history or Dhoni's character? I mean, the way he performs, right, under pressure. Like, so we are finance guys, or I mean, life is always crunching numbers, trying to make sense out of all the data. I mean, you need to stay calm that moment, right? And that is something that Dhoni's persona of, like, that is his uh, essence. So yeah, that's how it is in corporate life too. Okay, great. I know when you mentioned about data and numbers, I just wanted to quote few numbers of Dhoni's history, which are very, very interesting. Dhoni is always been scoring runs. Everyone knows it. At a Correct. very good strike rate. But the strike rate on Thursdays, by far it actually increases by double the rate. His strike rate on Thursdays alone is 151. Yeah, that's And his average is also 55 on that day, which means Thursday Guruvar, that's why he's playing for CSK. Hello. like he's guru of cricket, right? He is the guru of cricket. So yes, Obviously. makes sense. Makes sense. The True. astrologically, data wise, everything makes sense for why Dhoni is today and what True, Dhoni very is. true. True, very true, very true. Yeah, that's one thing which I wanted to quote when you said about numbers. True, Harish. Nice. It was really nice show, Harish. I mean, all the participants who were there. Wow, we really had a good time. Yeah. 1 hour, it didn't even feel like that. Thank you Quite so much. entertaining. Thank you so Nice. much for joining. Thank you for Sure. accepting my request. Okay. Anyways, Sure. stay safe. If you want to wish to Dhoni, how do you want to wish him? Come back and play for us. We want to watch you. Wow, That's it. that's a great way to end, Shiva. Thank you so Sure. much, Shiva. Thank you. Nice Thank you. read. Thank you. Sure. Bye, Harish. Bye. Wow, amazing lead given by our very own Shiva. Shiva has given me a great lead here. Come back, Dhoni bhai. Come back, Dhoni bhai. We want to see you in ground, not in your home. No, sorry. We don't want to see your white beard. Sorry, we want to see you playing for CSK again, obviously for India. Anyways, thank you so much for joining, everyone. Thank you so much for being so patient. Okay, I'm really sorry. Somebody is giving me an invite. I'll just quickly take it. Satyanarayana. Okay, let me see if I can join him. Quickly, the last caller. Hi Satya. Hi, bro. Hi, how are you? Fine.
நான் ஆக்சுவலா உங்க கோச்சிங் அட்டென்ட் பண்ணிருக்கேன். Okay, thank you. Fine. Okay, so Okay. this is obviously in the last caller வந்து a special caller viewers நான் எடுத்திருக்கேன். Okay, so what is Dhoni to you? Quickly, one word and Dhoni wish பண்ணிட்டு we'll wind up the show. தோனி இஸ் லைக் கம்ப்ளீட் ரோல் மாடல் ப்ரோ. ஆக்சுவலா நான் சிஏ பண்ணிட்டு இருக்கேன். Okay. தோனி சிஏ பண்ணா கரெக்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ வாட் நான் எப்படி இருக்கணுங்கிறது வந்து ஐ இன்ஸ்பயர் லாட் ஃப்ரம் தோனிஸ் லைஃப். ஸோ சிஎஸ்கே ஆக்சுவலா சேப்பாக்கில் ஆக்சுவலா நிறைய சேர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே தல தோனி. Super. Thank you so much. Interviews வந்துட்டே இருக்கும். Okay. Take care. See you. Stay safe. தேங்க்யூ ப்ரோ. Thank you. Right. All right, guys. Thank you so much for joining. And Beyond Boundary Lines ரொம்ப நிறைய support கொடுத்துட்டு இருக்கீங்க. The love and support from you guys is like immense. Thank you, Shweta. Thank you so much. My team. Okay, I'm going to reveal my team. So, I will reveal it in my own style. Okay, watch out for my space. Watch out for my post. My team coming to you. See you. Bye bye. Until the next episode of Beyond Boundary Lines. Stay tuned. Thank you so much.